காட்டில் கோடை காலம் போயிட்டு இருந்தது. அதனால காட்டில் வெயில் ரொம்ப சுட்டரிச்சது. அந்த காட்டில் மீனுக்குருவியும் சோமிக்காகவும் தோழிகளாக இருந்தாங்க. அவங்க 2 பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருந்தாங்க. காட்டில் வெயில் அதிகமாக இருந்ததுனால அந்த காட்டில் வயல் வச்சுருந்தவங்களுக்கு அவங்க வயலுக்கு தேவையான தண்ணீர் எதுவும் கிடைக்கல. அது மட்டும் இல்லை, அந்த காட்டில் உள்ள நிறைய பறவைகளுக்கு உடம்புல நீர் சத்து கம்மியாகி நிறைய நோய்களும் வர ஆரம்பிச்சது. அந்த சமயத்தில் பக்கத்து ஊரில் கோடை திருவிழா ஒன்று நடைபெற இருந்துச்சு. அந்த திருவிழாக்கு மீனுக்குருவியும் சோமிக்காகவும் போகிறதுக்கு ஆல்ரெடி பிளான் ஒன்று போட்டிருந்தாங்க. இங்கே பாருடி மீனு, கண்டிப்பாக இந்த வருஷம் கோடை திருவிழா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண போகிறாங்களாம், நான் கேள்விப்பட்டேன். அப்படியா? அப்போனா கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த கோடை வெயிலை நம்ம அங்கே போயிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். இப்படி சொன்ன மீனுக்குருவியும் சோமிக்காகவும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி அந்த காட்டில் அவங்களுக்கும் சில தண்ணி பஞ்சங்களும் நோய்களும் வர ஆரம்பிச்சது. அப்புறமா மினு வீட்டுக்கு போன சோமிக்காகவும், இங்கே பாருடி மினு, இந்த வருஷம் நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக இந்த கோடை திருவிழாவுக்கு நம்ம போயே ஆகணும். கண்டிப்பாக நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வருஷம் வருஷம் வந்துட்டு போகிறது தானே அப்படின்னு 2 பறவைகளும் பேசிகிட்டு இருந்தாங்க. அதே சமயம் பக்கத்து ஊரில் நடைபெற இருந்த அந்த கோடை திருவிழாவையும் மழையின் காரணமாக கேன்சல் பண்ணிட்டாங்க. மீனுக்குருவியும் சோமிக்காகவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனால் காட்டில் எல்லா பறவைகளும் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததையும் தங்களுக்கு வந்த நோய்களும் அவங்களுக்கு இப்போ இல்லாததை நினச்சி ஒரு வகையில் இது நன்மைக்கு தான் அப்படின்னும் நினச்சாங்க. இங்கே பாரு சோமி, நம்ம சுயநலமாக சிந்திக்கவே கூடாது. இந்த காட்டில் நம்மளுக்கு மட்டும் இல்லை, காட்டில் உள்ள எல்லா பறவைகளுக்குமே தண்ணி பஞ்சம் இருந்தது. அதே மாதிரி அவங்களுக்கு உடல் நோய்களும் வர ஆரம்பித்தது. இப்போ இந்த கோடை மழையின் காரணமாக அது எல்லாமே நம்மளை விட்டு போயிடுச்சு. எல்லாம் நன்மைக்கே. இப்படி இருந்தால் நம்ம மனசும் கஷ்டப்படாது. இப்போ பாரு, இந்த மழையின் காரணமாக நம்ம நினச்சது நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் காட்டில் உள்ள எல்லாருக்கும் நம்மளுக்கும் நன்மை நடந்திருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு கதையோடு உங்களை பார்க்க வரேன்.